ஒரு ஷாப்ல ஒரு இம்போர்ட்டட் எஸ்ஆர்டி ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யூடியூப்ல ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் பார்க்குறப்ப ஃபிஷ் டாக்டர் இந்தியாவோட சேனல் பார்த்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம கஸ்டமர் ஒருத்தர், அவர் பேர் வந்து சாய் சமர். அவர் வந்து ஒரு யங் ஹாபியஸ்ட். அவர் வந்து ஒரு ஃப்ளோரான் ஃபிஷ் வளர்த்துட்டு இருந்தார். அந்த ஃப்ளோரான் ஃபிஷ்ல ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவரோட ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கணுங்கிறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த யங் ஹாபியஸ்ட்டை வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஃபுட்டு போடுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன பண்றாரு, ரெகுலரா அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு இருந்தாரு. சடனா என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்ட்ரீட் டாக்கை வந்து கார்பரேஷன்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்களா இல்ல டெட் ஆயிடுச்சுன்னு தெரியல. அந்த ஸ்ட்ரீட் டாக் வரவே இல்லை. இதுல ரொம்ப அப்செட். அடுத்து அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக லவ் பேர்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த லவ் பேர்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது மூலமா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால அந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதையும் என்ன பண்ணிடுறாரு, ஸ்டாப் பண்ணிடுறாரு. கடைசியா அவரோட ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக வாங்கி கொடுத்ததுதான் ஒரு ஃப்ளவரான். அது இம்போர்ட்டட் ஃப்ளவரான். வாங்கினப்ப சூப்பரா இருந்திருக்கு. ஒரு 2-3 நாள் ஆக்டிவா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபிஷ் டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. அது ஃபுட் எடுக்கல, ஃபுட்டு கடிச்சு துப்ப ஆரம்பிச்சுது. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த யங் ஹாபியஸ்ட் வந்து ரொம்பவே அப்செட் பண்ணிடுச்சு. ஏண்டா மீன் வளர்க்குறோம், அந்த மீனே இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற ஸ்டேஜுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தள்ளப்பட்டாங்க. அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஃபிஷ்ஷை எடுத்துட்டு எங்களுடைய ஷாப்புக்கு வந்தாங்க. அந்த டயத்தில் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே மேடம், இந்த ஒரு தடவை மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு மெடிசன் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம மெடிசன் கொடுக்காம அதை தூக்கி போட்டோம், பின்னாடி நம்ம வந்து மருந்து கொடுக்காம கொடுத்துருந்தா அந்த மீனை காப்பாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபிஷ்ஷுக்கு மெடிசன் கொடுத்தோம். ஃபிஷ்ஷுக்கு வாய் வழியா CNN மெடிசன் கொடுத்தோம். கஸ்டமர்கிட்ட அந்த ஃபிஷ்ஷை கொடுத்துக்கிட்டோம். அவங்களோட டேங்க்ல அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த டேங்க்ல அந்த ஃபிஷ்ஷை எப்படி விடணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தோம். அவங்களும் சூப்பராக ஃபாலோ பண்ணாங்க. ரெகுலராக அப்டேட் கொடுப்பாங்க. 2 நாளைக்கு ஒருத்தர் ஃபிஷ்ஷோட கண்டிஷன் எடுத்து வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. நாங்களும் அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவோம். திருப்பி வந்து ஒரு 2-3 காம்பினேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சது. இப்போ வந்து அந்த ஃபிஷ் வந்து சூப்பரா ஆயிட்டு ஹெல்த்தியா இருக்கு. இப்போ அந்த யங் ஹாபியஸ்ட் இருக்காருல்ல, அந்த சாய் சமர்த் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவரோட ஒரு மைண்ட்ல அந்த ஃபிஷ் மேல ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு. அதாவது கிட்டத்தட்ட இறந்து போய் தூக்கி போட்டுலாங்கிற ஸ்டேஜுக்கு வந்து ஃபிஷ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், மறுபடியும் ரெக்கவர் பண்ணி வந்திருக்கோம். அதுல அவர் ரொம்ப ஹாப்பி. அவர் என்ன சொல்றாருங்கிறத இங்க கொஞ்சம் பாருங்க. ஹாய் ஆல், திஸ் இஸ் சாய் சமர். தேங்க்ஸ் டு ஃபிஷ் டாக்டர் இந்தியா. என்னோட ஃப்ளவரான் இப்போ ரெக்கவர் ஆயிருக்கு. நான் ஒரு நவம்பர் மந்த் ஒரு 2nd வீக் இருக்கும். அப்போ நான் வந்து கொளத்தூர்ல வந்து ஒரு ஷாப்ல ஒரு இம்போர்ட்டட் எஸ்ஆர்டி ஃப்ளவரான் வாங்கினேன். அந்த எஸ்ஆர்டி ஃப்ளவரானும் வந்து வாங்கின நாள்ல இருந்து அவ்வளவா சரியா சாப்பிடல. அப்போ வந்து தெரியும் சாப்பிட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் அவன் கொஞ்சம் சிக் ஆயிட்டான். ஏன்னா வந்து அவனுக்கு ஒயிட் போப் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யூடியூப்ல ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் பார்க்குறப்ப ஃபிஷ் டாக்டர் இந்தியாவோட சேனல் பார்த்தோம். அப்போ ஃபிஷ் டாக்டர் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் மெசேஜ் போட்டப்ப அவர் வந்து எங்களுக்கு 6-in-1 NPR காம்போ சார். அது நாங்கள் ஒரு 3 days வந்து போட்டுட்டு பார்த்தோம். கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருந்தா. அப்போ டாக்டர் வந்து சொன்னார், CNN மெடிசன் தந்தா ரெக்கவர் ஆயிடுவான்னு. CNN மெடிசன் அத்தனை நாள் போட்டுட்டு போய் தந்தோம். இப்போ வந்து ஹம்ப் எல்லாமே சின்னடை. அவனை பார்க்க ஆல்மோஸ்ட் ஒரு கோல்ட் ஃபிஷ்ஷா பேரட் ஃபிஷ்ஷா அந்த மாதிரி ஃப்ளவரான் மாதிரியே தெரியல. இப்போ இங்கே பாருங்க எவ்வளோ ஆக்டிவா இருக்கான். இப்போ அவனுக்கு நல்லா வந்து இப்போ ப்ரான் சாப்பிட போறான். அந்த வீடியோ இப்போ காட்டுறோம். இப்போ பாருங்க என் போதி தர்மா இப்போ எப்படி சாப்பிட்றாரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃப்ளவரானோட ரெக்கவரி பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் ரெக்கவர் பண்ண முடியும்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஃபிஷ்ஷோட வியாதிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் நம்ம மெடிசன் கொடுத்து ரெக்கவர் பண்ணலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தான் இந்த வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சின்ன டிப்ஸ் இருக்குது. அது நம்ம சேனல் வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கோம். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபிஷ் எது வாங்குறதா இருந்தால் சரி, கோல்டு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை காஸ்ட்லியான அரவணா, அது ஃப்ளவரா, அலிகேட்டர் எது வாங்குறாங்க, வாங்கும்போது அது ஃபுட்டு சாப்பிடுதாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணி வாங்க.
ஃபுட்டு சாப்பிடாம இருந்ததுன்னா தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. சில சமயம் ஃபிஷ் ஸ்ட்ரெஸ்னால கூட ஃபுட்டு சாப்பிடாம இருக்கும். இப்போ எங்கள் ஷாப்பில் எங்கள் கஸ்டமர் கூட எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஃபுட்டு போட்டு அவங்க திருப்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், பேக் பண்ணி விடுறோம். இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நிறைய ஏமாற்றங்களை நம்ம தவிர்த்துடலாம். ஃபிஷ்ஷை எடுத்துட்டு வந்த கஸ்டமருக்கும், அதாவது நாங்கள் சொன்ன உடனே அந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு தடவை மருந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்ச அந்த கஸ்டமருக்கும், அவங்க பையன் சாய் சமர்த்துக்கும் இந்த வீடியோ மூலமா என்னுடைய நன்றியை சொல்றேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க இந்த வீடியோ வந்து நிறைய பேரோட மனசுல வந்து ஒரு ஹோப் கொடுக்கும். அதாவது நம்ம ஃபிஷ் இந்த மாதிரி சிக்கா இருந்தா அந்த ஃபிஷ் நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதுக்காக அவங்க எல்லா வீடியோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெக்கவரி வீடியோ சந்திக்கலாம். பாய்.